பலவித சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிற பெற்றோரே, தகப்பன்மாரே, இதை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிறார். சந்தோஷமா கைகளை தட்டி, பெண்கள் நல்லா கை தட்டுறாங்க. ஆண்கள் குடும்ப தலைவர்களே, இந்த வாக்குத்தத்தம் டேட் போட்டு வருஷம் போட்டு எழுதி வச்சுங்க. இப்போ சூழ்நிலை, நம்ம குடும்ப சூழ்நிலை, நாம் போய்கொண்டிருக்கிற பாதை வெளியே யாருக்கும் சொல்ல முடியாத வேதனைக்குரியதாக இருந்தாலும், இன்றைக்கு ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அவர்களுக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு அப்போ நீங்களாம் உங்களுக்கு செய்தி இல்லை நினச்சிடாதீங்க. நமக்கும் சேர்ந்து தான், நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொந்தம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில். அருமையான தகப்பன்மாரே, ஆண்டவர் சொல்றார், நான் உங்களில் மகிமைப்படுவேன் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேச இருக்கிறார். அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். எப்படி மகிமைப்பட விரும்புகிறார் என்றால், இதை என்ன தவிர வேற யாருமே செய்ய முடியாதுப்பா. என்ன தவிர உங்கள் வாழ்க்கையில், பிஸ்னஸில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன தவிர, ஆண்டவர் சொல்கிறார், என்ன தவிர இதை யாருமே செய்ய முடியாது. யாரும் செய்ய முடியாததை நான் செய்து உங்களில் மகிமைப்பட போகிறேன். ஹல்லேலூயா. என்னை தவிர யார் இதை செய்ய முடியாது. இது என் மூலமா மட்டும்தான் நடக்க போகிறது. நான் மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில் இதை செய்ய போகிறேன். வேற யாரோ செய்யலாம், ஆனால் மகிமைப்படுற மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் இந்த நாட்களில் இதை உனக்காக நானே செய்கிறேன். இதை வேறு யாரும் தடுக்க முடியாது. நான் செஞ்சா யாரும் அதை தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை, யாரும் தடுக்க முடியாத சில காரியத்தை செய்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நம்முடைய சபையில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். தலைக்கு மேலே கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், இப்படி உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, குடும்பத்துக்கு நீங்கள் செய்ய முடியாத சில காரியத்தை என் ஆண்டவர் செய்து அவர் மகிமைப்பட போகிறார். பெற்றோர்களுடைய ஆசையெல்லாம் இதுவரைக்கும் எனக்கு அப்படி என் உள்ளத்தில் என்ன வந்ததே இல்லை. என் குடும்பத்துக்குன்னு ஒரு இடம் வாங்கணும், என் குடும்பத்துக்கு, மனைவிக்குன்னு, பிள்ளைகளுக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நான் கனவுல கூட இன்னைக்கு வரைக்கும் நினச்சதில்லை. பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன். சிலர் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் இங்கே இடம் இருக்குது, பாஸ்டர் இந்த இடத்த வாங்கலாம். சில என்னை நேசிக்கிற நல்ல குடும்பங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். சிலர்லாம் காணிக்கை சேகரித்து கொண்டாந்து ஒருவர் கொடுத்தார். 5 மணிக்கு வந்துட்டு போயிட்டார். அவர் எதுக்குன்னு கொடுத்தார், பாஸ்டர் இதை எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த காணிக்கையை நீங்கள் ஊழியத்தில் போட்டுறக்கூடாது, இது உங்கள் வீடு கட்டுறதுக்காக அப்படின்னு கொடுத்தார். ஆமாம், உண்மையாக அவர் கொடுத்த நாட்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக. அது ஒரு பெரிய தொகை, ஒரு பெரிய உண்டியலில் நிரப்பி, காயின்ஸ் இல்லை, எல்லாமே நல்ல நோட். அதை எடுத்திருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அன்னைக்கே நாங்கள் ஒரு 10 சென்ட்டு சிட்டிக்குள்ளே வாங்கியிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு வில்லேஜில் ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். வில்லேஜில் அது ஒரு நல்ல ஏரியா தான், அங்கே ஆலயத்தை கட்ட உதவி செய்தார். அப்போது சிலர் நினைப்பாங்க, சிலர் வருத்தப்படுவாங்க, எங்களோட ஒரு என்ன பாஸ்டர் நீ ஒன்றுமே செய்யலை, வீடு கட்டலை. நான் நினைப்பேன், நான் அப்படி அந்த ஏரியா திருப்பூர் முழுவதும் சுற்றி வரும்போது ஒவ்வொரு பிரான்ச் சர்ச்சும் என்னுடைய வீடு. ஒவ்வொரு பிரான்ச் சர்ச்சு பார்க்கும்போது அவங்கெல்லாம் சொந்தமாக வாங்கி அதை கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், அது என் பிள்ளைங்க தானே, ஆகவே அது என் வீடு தான் அப்படின்னு ஒரு மனநிறைவு வரும் பாருங்க. அது என்ன சொல்ல வரேன்னா, பெற்றோர்களே நம்ம சில நேரத்தில் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு சில காரியத்தை செய்ய ஆர்வமாக இருக்கும், வாஞ்சியாக இருக்கு, ஆனால் வருமானம் அவ்வளோ இல்லை, செய்ய முடியல. பிள்ளைங்க அதை பொறுத்துக்கிறாங்க, மனைவி அதை பொறுத்துக்கிறாங்க. ஆனால்
இந்த நாட்களிலே நீங்கள் செய்ய முடியாத தகப்பன்மாரே, அருமையான சகோதரியே, உங்களால் முடியாத சில காரியத்தை கர்த்தர் செய்து அவர் மகிமைப்பட போகிறார். அல்லேலூயா. திங்கட்கிழமை எங்களுக்கு ஒரு அருமையான வீடு பிரதிஷ்டை. எங்கள் வாழ்க்கையில் நானும் சாம் அவர்களும் மறக்க மாட்டோம். ஊழியத்தில் எத்தனையோ வீடு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். அந்த நாட்கள் போன திங்கட்கிழமை அந்த வீடு பிரதிஷ்டை, உன்னதமான ஒரு நல்ல வீட்டை பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் கிருபை தந்தார். அவங்களுடைய ஆசை என்னென்ன, அவங்க நினச்சிருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்தா உரம்புற பட்டாளம் வந்திருக்கும், பெரிய பட்டாளம் வந்திருக்கும், கிராண்டாக பயங்கரமாக செஞ்சுருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உரம்புறையெல்லாம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வாழ்த்திட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நோக்கம் பாஸ்ட் வரணும், அவங்க குடும்பமாக வந்து எங்களோட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய பிரசனம் வரணும்னு சொல்லி திங்கட்கிழமை வச்சுருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. இன்னும் புரியாதவங்க ஞாயிற்றுக்கிழமையே ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷம், வருவோம். ஆனால் அன்றைக்கு திங்கட்கிழமை மன நிறைவோடு அவர்களோட குடும்பத்தோடு இருக்க, அதுவும் அந்த பிரதிஷ்டை முடிச்சுட்டு எங்களை அனுப்புவாங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு மைக் செட்டெல்லாம் வச்சு சுவிசேஷ கூட்டம். அப்புறம் தான் வீடு பிரதிஷ்டையே, ஒரு காஸ்பல் மீட்டிங். இப்படிப்பட்ட குடும்பங்களை நம்முடைய சபையில் கர்த்தர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் மகிமைப்படுவார். அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆமாம், ஜனங்க அமைதலாக இருந்து கேட்டாங்க. எல்லாம் புறஜாதிகள் கம்பெனியிலிருந்து வேனில் வந்து பஸ்ஸில் வந்து இறங்குறாங்க. கம்பெனியே அப்படியே வந்து இறங்கிருச்சு கூட்டம். அப்படி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சு உங்களோட வேலை செய்கிற 100 பேர் 180 பேர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டா வருவாங்களா? அம்மா தலையாட்டி இருக்கீங்க, அடுத்த வாரம் மீட்டிங் வைக்கிறீங்க. உங்களோட கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள பஸ்ஸில் வந்து இறங்கல அப்படின்னா அவங்க எப்படி அங்கே கம்பெனியில் எல்லாரோட எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க. அந்த குடும்பம் புறஜாதிகளோட எவ்வளோ நெருக்கமாக, நான் இயேசு ஏற்றுக்கொண்டு யார் கூட பேச மாட்டேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், யார்கிட்டையும் சிரித்து பேச மாட்டேன், என் வேலை கம்பெனி வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படி இருந்தால் யார் நம்மளோட கிட்ட நெருங்கி வருவா? நம்மள இந்த உலகத்தில் கர்த்தர் தாமரையாக தான் வச்சிருக்கிறார், தண்ணிக்குள்ளே தான் வச்சிருக்கிறார். பாவம் தான், தண்ணினா பாவம் தான். ஆனாலும் இந்த தாமரை தண்ணி ஒட்டாமல் இருக்கிறது போல் உலகத்தோடு இருக்கணும், அது நம்மை ஒட்டாமல் கர்த்தர் பாதுகாக்கணும், அவ்வளோதான். அதனால் நான் ரொம்ப பக்தி அப்படின்ட்டு ஒதுங்கி நிற்க, 10 அடி தள்ளி நிற்கக்கூடாது. நீ தள்ளி நில்லு, நீ பொட்டு வச்சுருக்க, நீ பீடி குடிக்கிற, நீ தண்ணி போடுற, என் கூட பேசாத, அப்படி இல்லை. அவங்களோட நெருக்கமாக இருக்கும்போது தான் ஒரு நாள் வரும் அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பரலோகத்துக்கு போனால் நம்ம யாரையெல்லாம் கணக்கு போட்டோமோ, பா இவரெல்லாம் இருப்பார் அப்படின்னு போட்டால் அது ஃபெயில் ஆயிரும், அவங்க இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க, இவங்க 1ஆம் நம்பர் பாவி, இவங்க ஆண்டவரை அறியாதவர்கள், இவங்க புறஜாதியார், இயேசுவுக்கு உதவாத ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ஆண்டவர் பக்கத்தில் இருந்து ஆராதிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம கணக்கு தப்புன்னு சொல்ல வரேன். ஆகவே அதனால தான் இப்படி சொல்றேன், அநேகர் முந்தினோர் பிந்தினோர் இப்படி ஆயிடக்கூடாது பாருங்க. ஆகவே ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் முடிவரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வாதம். அந்த வீடு பிரதிஷ்டையில் கர்த்தர் மகிமைப்பட்டார், வேற ஒன்றும் சொல்ல வரல, அதுதான் சொல்ல வரேன். கர்த்தர் மகிமைப்பட்டார், தேவ நாம மகிமைப்பட்டது, அது உண்மையாக உணர்ந்தோம். மைக் கொடுங்க, கண்டிப்பாக சொல்ல உங்களுக்கு வாய்ப்பு தருவோம். ஸ்தோத்திரம். ஒரு மைக்கு எப்போ ரெடியாக ஒரு மைக் வச்சுருங்க. ஆமாம், முக்கியமான ஏதாவது சாட்சிகள் இருந்தால். பின்னாடி ஒரு தம்பி உட்கார்ந்துருக்கிறாரு, டக்குன்னு அவர் பேர் ஞாபகத்துக்கு வரல, அவர் அங்கே இருந்தே எழும்பி நிற்பார் நான் நினைக்கிறேன் இந்த சாட்சி முடிஞ்சோன்னே. அவரை பார்த்தீங்கனாலே அவர் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் இன்றைக்கு அவரை ஜீவனோடு சர்ச்சுக்குள்ளே வச்சிருக்கிறார். அவங்களும் ஒரு புறஜாதி குடும்பம்தான். அவரை நான் பார்க்கும்போதே நான் அதை உணர்த்தினேன், கர்த்தர் உண்மையாக இன்றைக்கும் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், பெரிய தேவன்.
அவர் மகிமைப்படுகிறார் என்பதற்கு இந்த சாட்சிகள். சொல்லுங்கம்மா. ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புறஜாதியெல்லாம் வீடு பிரதிஷ்டை பெரிய காரியம் அல்ல. அதே நிமித்தம் புறஜாதிகளுக்கெல்லாம் ஒரு சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை அளித்ததுக்காக நன்றி. இந்த கூட்டத்தில் இது சுவிசேஷ கூட்டம் வைக்கணுன்னா கவர்மெண்ட்லாம் அப்ரூவ்டு வாங்கணும் அந்த ஏரியாவில் அப்படி சொன்னாங்க. நாங்கள் தேவதூதர் இருக்காங்க, நான் அதை என்னோடய வாழ்நாட்களில் பார்த்துருக்கேன், ஏஞ்சல்ஸ் பார்த்து கொள்வாங்க, அப்படி அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம். மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சுது, திருப்தியாக முடிஞ்சுது. அப்போ பார்த்தா கடைசி நேரத்தில் பக்கத்தில் உள்ள 2-3 பேர் சொல்லி போலீஸ் வந்துட்டாங்க. நாங்கள் முடிகிற வரலையுமே அந்த போலீஸை நாங்கள் கண்ணில் கூட பார்க்கல. நாங்கள் யாருமே பார்க்கல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யார் ஃபோன் பண்ணி சொன்னாங்களோ அவங்களே கூப்பிட்டு வார்ன் பண்ணி போலீஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க ஒரு 1/2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வந்துடும், வீடு ஃபங்க்ஷன் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு ஆமானோட கதை போல் அது முடிஞ்சது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நாங்கள் ஒரு 300 பேருக்கு தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த சாப்பாடு 400 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூட்டம் நிறைய வந்துடுச்சு, ஒரு 500-550 பேர் வந்துட்டாங்க. எனக்கு கூட்டத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் இதாகிடுச்சு, பதட்டமாயிட்டு. ஐயோ என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் சாப்பாடு பத்தாம போயிட்டுனா அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் போய் அந்த பரிமாறுறவங்கள்ட்ட எல்லாம் நான் சொன்னேன், குழந்தைங்களுக்கெல்லாம் கம்மியாக வைங்க, அவங்க சாப்பிட்ற அளவுக்கு, பெரியவங்களுக்கு திருப்தியாக கொடுங்க அப்படி சொன்னேன். அப்புறம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆண்டவரே பெருகணும் காணா ஒரு கல்யாணத்தில் செஞ்ச அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க டேடின்னு சொல்லி ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. ஆனால் என் மனசில் இதே ஒரு இது எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் திருப்தியாக அனுப்பிச்சிட்டு சாப்பாடு பத்தலனே இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து கொஞ்சம் டயர்டில் இருக்கோம். அப்போ சொல்கிறாங்க சமையல் அந்த இடத்துலேருந்து ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வாங்க, சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாக இருக்குன்னு. நான் போய் பார்க்குறேன், ஒரு இவ்வளோ பெரிய கோலை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றோம், இதுக்கு மேலேயே இருக்க போகுதுன்னு. இல்லை இங்கே வாங்க மேடம் கொஞ்சம் அப்படி சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா எந்த ட்ரம்மில் நம்ம எல்லாருக்கும் பரிமாறினோமோ அதே ட்ரம் அளவு அங்கே மீதமாக இருக்குது. அது அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க, அது ஆவி பறக்குது. எங்கள் எல்லாரையும் நாங்கள் உபசரித்ததை விட அந்த டயர்டில் இந்த பிரியாணியை கொடுத்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு முடியலை. ஏன்னா இதை சொல்லியே ஆகணும், தேவன் ஆசீர்வதிச்சா அப்படி தான் அளவில்லாமல் நம்மளால் அதை அதை எப்படி தீர்க்கிறதுனே தெரியாது, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பாங்க. ஊழியக்காரவங்க அந்த இடத்துல வந்ததுக்காக அவங்கள கனப்படுத்தும்படியாக அந்த மலை பிரசங்க அந்த நேரத்தில் தேவன் எல்லாருக்கும் பசி இல்லாமல் எப்படி ஆகாரத்தை கொடுத்தாங்களோ அதே போல் அங்கே எல்லோரும் திருப்தியாக ஆவிக்குரிய ஆகாரத்தையும் புசித்தாங்க, சரீரத்துக்குரிய ஆகாரத்தையும் புசித்து திருப்தியாக போனாங்க. இன்னும் நிறைய இடங்களுக்கு, ஹோமுக்கு, கம்பெனிக்கு, எல்லா இடத்துங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பியும் வச்சோம். ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்களுக்கு அனுப்பி வைக்கல? சரி தேங்க்யூ. பேக் சைடில் அந்த பிரதர்மா சும்மா கொஞ்சம் நேரம் எழும்பி நின்னா நல்லாயிருக்கும். எழும்பிட்டு உட்காந்தா போதும். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் தந்து கனகராஜ் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அவர்களுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். கேமரா அப்படி திருப்புங்க, அங்கே திருப்புங்க கேமராவை, அந்த பக்கத்துக்கு திரும்புங்க. தேங்க்யூ. அவருக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். பயங்கர போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சுகம் தந்திருக்கிறாரு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் ஜீவன் தந்த ஆண்டவர் இந்த பிரச்சனையில் அவருக்கு விடுதலை தந்து கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அவர் சாட்சி சொல்வார் ஒரு நாள். நன்றி பிரதர், உட்காருங்க. உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இப்படி நல்ல சாட்சிகள் ஏராளமாக இங்கே இருக்கிறாங்க. இந்த அம்மா ஏதோ சாட்சி சொல்ல வராங்க இல்லையா? சரி. இன்றைக்கு இந்த நாளிலும் நேர வேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. நெருக்கமான சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த ஏரியா ஏதோ ஏசி போட்ட மாதிரி இருக்கு. ஏன் ஜன்னல் திறந்துருக்கிறதோ? சரி, ஒரு சில் காற்று இங்கே இருக்கு. கத்த நல்லவர். சீக்கிரம் ஏசி மாட்டணும். இந்த சீக்கிரமாக மாட்ட கர்த்தர் உதவி செய்வாராக. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாமல் இந்த டேட் போட்டு எழுதி வச்சுங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை. வருடத்தின் நடுவிலே அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்போ இருப்பது நான் வருடத்தின் சென்டரில் இருக்கோம். நம்மளை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென்.
அப்படின்னா என்ன? இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஈஸியாக இருக்குல்ல இந்த வார்த்தை? இஸ்ரவேலேங்கிற இடத்துல உங்கள் பேரை சேர்த்திங்க. அம்மா, உங்கள் பேர் அதில் சேர்த்திங்க. அதுக்கு தான் ஆண்டவர் அப்படி போட்டிருக்கிறார். நான் உன்னில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில், நம்முடைய ஊழியத்தில், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆமென். ஆமாம், ஆண்டவர் சந்தோஷப்பட போகிறார். யாருக்கும் செய்யாத சில காரியங்களை செய்து, படிக்கடி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கார், யாருக்கும் நடக்காத சில அற்புதங்களை செய்து. ஆமென். இந்த பிரதர்ஸ்டே எங்கேயோ தூரமாக வச்சுருக்கிறோம். பக்கத்தில் வீடுகள்லாம் புது வீடு கட்டிட்டு அவங்கெல்லாம் பூட்டிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ சத்தமாக ஆட்பாட்டம் செய்யலை, அமைதியாக தான் நடத்தணும். ஆனாலும் யாரும் அங்கே ஆமான் கூட்டம் இருந்திருக்கு பாருங்க. பொறாமையுள்ள கூட்டம் இருக்க தான் செய்யுது. எங்கே போனாலும் போலீஸ் ஃபோன் பண்ணி போலீஸே வந்திருக்கு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நான் பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் அந்த நியூஸ் என் காது வராமல் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். வந்தாலும் பேசி தான் ஆகும், நமக்கு கொடுத்த வார்த்தை சொல்லி தான் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு முந்தின வாரமே சொல்லியிருக்கேன், அப்படி தான் ஒரு கூட்டத்தை தடை செய்யணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணியிருக்கான் ஸ்டேஷனுக்கு. ஒரு போலீஸ் அனுப்பியிருக்காரு. ஏதோ கூட்டம் நடக்குது, ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் வந்தவன் போலீஸ்காரங்க சர்ச்சுக்குள்ளே வந்து பாசிக்கிட்ட பேசலாம் வரைக்குள்ள அவனை கர்த்தர் ஆவியில் நிரப்பிட்டார். யூனிஃபார்ம்லேயே அவன் கீழே உருண்டுட்டுருக்கிறான். அப்புறம் என்னடான்னு பக்கத்து வீட்டுக்காரர் மறுபடியும் போலீஸ்கார்கிட்ட மறுபடியும் ஃபோன் நடந்தது சொல்கிறேன். போலீஸ் பண்ணி நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஏஜி சர்ச்சில் ஒரு சம்பவம் நடந்தது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பியே வந்துட்டார், இன்ஸ்பெக்டரே வந்துட்டார். அவங்க எல்லாம் படையோடு வந்தா, என்னடா இவ்வளோ நேரம் போய் நம்ம ஆளை அனுப்பியும் கூட்டம் நடந்துட்டுருக்கு, பாடிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு உள்ளே வந்தா, இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பி மேலே ஆவியானவர் இறங்கிட்டார். அவங்க பிந்துகோஸ் மாதிரி இருந்தாங்க, பெந்தகோஸு. ஆமாம், அவங்களும் ஆவியில் நிரம்பி ஆராதிக்க அப்புறம் எப்படி நிற்கும்? ஆமென். அந்த எழுப்புதலின் காலத்தில் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். பாசு சொல்லிட்டான்னு சொல்லி நடுராத்திரி 12 மணிக்கு எழும்பி கத்த ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி நமக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அமைதலாய் நாம் ஆராதிப்பது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஆலயத்திலே நல்ல விழிப்போடு இருப்பதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அப்படி தான் ஒரு சர்ச்சு ஆராதனை நல்லா நடந்துட்டுருக்கு. பக்கத்தில் ஃபோன் பண்ணிட்டாங்க பக்கத்து வீட்டார் ஸ்டேஷனுக்கு. அப்போ போலீஸ்கார் அங்கேருந்து வரார். அவர் வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எப்பவுமே நமக்கு 108க்கு ஃபோன் பண்ணால் உடனேவா வராங்க? தாமதமாக வராங்க, லேட்டாக. போலீஸ் லேட்டாக தான் வருவாங்க. வர்றதுக்குள்ளே பாட்டெல்லாம் ஓய்ந்துருச்சு. இப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஜனங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்க எல்லாரும் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரன் உள்ளே வந்தான். என்ன அமைதியாக இருக்குது, என்ன சைலண்ட்டாக. அவர் பேக் சைட்லேருந்து பார்க்குறாரு. முன்னாடி வந்தால் தானே எல்லாம் தூங்குறத பார்த்துருப்பாரு. எவ்வளோ அமைதியாக அவங்க தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரனை போய் கூப்பிட்டு, இங்கே வாயா, என்ன சத்தம்னு சொன்னேன்? ஒரு சத்தம் இல்லை. அவர் பாஸ்டர் மாத்திரம் அவர் மெதுவாக பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அப்படின்ட்டு முன்னாடி வந்து பார்த்தா ஜனங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துக்கு வீட்டுக்காரன்னு சொன்னேன், உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னேன், இனிமேல் தூக்கம் வரலன்னா சர்ச்சுக்கு வா. அங்கே சர்ச்சில் பாரு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் உனக்கு தூக்கம் வரலன்னு தானே பிரச்சனை பண்ணேன். எனக்கு தூங்க விட மாட்டேங்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, அலோலுயா அலோலுயாங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். உனக்கு தூக்கம் வரலன்னா திருப்பூர் சிட்டி ஏஜி சபைக்கு வா, நீ நல்லா தூங்குவேன்னு சொல்லி போலீஸ் அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாரான். ஆனால் நீங்கள் யாரும் தூங்கலை, சொல்கிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 49:3 திடீர்னு ஒரு மனுஷன் தேவதூதன் மாதிரி வந்து என்கிட்ட போட்டுட்டு ஓடிட்டார். பாஸ்டர், உங்களில் கர்த்தர் மகிமை. ஆனால் அன்னைக்கு நாங்கள் ரொம்ப உங்களை போல ரொம்ப உடைஞ்சிருந்தோம், பாதிக்கப்பட்டு இருந்தோம். திருப்பூரில் இருக்க முடியுமா? சர்ச்சு நடத்த முடியுமா? மீண்டும் ஊழியத்தில் கர்த்தர் நிறுத்துவாரா? எங்களை பயன்படுத்துவாரா என்ற சந்தேகத்தில் அங்கே பின்னாடி உட்காந்து
உள்ளத்தில் பாரத்தால் நிரம்பி இருந்தோம். நீங்கள் அப்படி அநேகர் இங்கே வந்து அமர்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் அந்த வார்த்தை எனக்கு மாத்திரம் அன்றை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை யாருக்கு? எனக்கு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு, தனிப்பட்ட உங்களுக்கு. ஆமென். இது யாருக்கும் கர்த்தர் பேசுறான்னு நினைக்காதீங்க. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும், ஊழியம் செய்கிற எங்களுக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார் தெரியுங்களா? என்ன தவிர இதை யாரும் செய்ய முடியாது. நான் தான் இந்த காரியத்தை, நம்ம நினைச்சிருக்கோம் இவங்க செய்வாங்க, இவங்க இந்த காரியத்தை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க, இவங்க இதில் தலையிட்டா என் பிரச்சனை மாறும், என் கடன் பிரச்சனை. இல்லை இல்லை, யாரும் இந்த தலையிட்டாலும் நடக்காது, மாறாது இந்த பிரச்சனை. கர்த்தர் ஒருவராலே இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். தீர்த்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்து கர்த்தர் மகிமைப்படுவார். தலைக்கு மேல கைத்தட்டி ஹல்லேலூயா. அதை கர்த்தர் செய்வது நிச்சயம், நிச்சயம். அதனால நீங்கள் எவ்வளவு முயற்சி இதுவரைக்கும் பண்ணீங்க. நானும் சில காரியங்கள்லாம் கல்லறை தோட்டம் வாங்க எவ்வளவு முயற்சி பண்ணுறேன். நெருங்கிட்டோம், வாங்குறதுக்கு கிட்ட போயிட்டோம். ஆனால் வாங்க முடியாமல் சிலர் தடை பண்ணினார்கள். கூடவே இருந்து தேவையான பணத்துக்கு மேலே கர்த்தர் கொடுத்தார். எனக்கு எதிர்பார்த்தது 20 லட்சம் தான் நான் எதிர்பார்த்தேன். கர்த்தர் 70 லட்சம் கொடுத்தார். 70 லட்சம் நம்முடைய கையில் கொடுத்தார். அதை வாங்க விடாமல் தடுத்து அந்த பணமும் நம்முடைய கையில் இல்லாமல் அது போனது. என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய முயற்சி இப்படி தான் ஃபெயிலியர், க்ளோஸ், ஏதோ ஒன்று ஆயிரும். ஆனால் ஆண்டவர் மகிமைப்படணும்னா, தலையிட்டார்னா அதில் ஒரு நாள் எவனும் தடுக்க முடியாது. ஆமே. அப்போ தான், அதனால தான் நம்ம அது நடந்த பின்னாடி நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் கர்த்தர் என்கிறதை, ஆண்டவர் கர்த்தர் என்கிறதை, ஆமென், நான் தேவன் என்பதை, நான் ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை, நான் வல்லமையுள்ள தேவன் என்பதை, நான் பெரியவர் என்பதை நான் வெளிப்படுத்தி மகிமைப்படுவேன். நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆமென். நீங்களும் அதை பார்க்க போகிறீங்க. உங்களை சுற்றியுள்ள எல்லா கண்களும் அதை பார்க்க போகிறது. கர்த்தர் நீங்கள் முடியாத காரியத்தை உங்களுக்கு செய்து அவர் மகிமைப்படுகிறதை நீங்களும் பார்ப்பீங்க, உங்கள் குடும்பமும் பார்க்கும், உங்களை சுற்றியுள்ள ஜனங்க எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாட்டு இருக்கு, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா. கேசி வாசி கஷ்டமா பிளஸ்ஸி அம்மா அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க. சரி, அந்த ஒரு அடியை பாடிட்டு நம்ம நேராக ஆண்டுடைய அது ரொம்ப அது என்னை தொட்ட ஒரு பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நினச்சிட்டார்னா அதை தடுக்க எவனால் முடியாது. ஆமென். அந்த பாடலை ஒரு அடி எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் மாத்திரம் பார்க்க போகிறதில்ல, நம்மை சுற்றியுள்ளவர்கள் பார்க்க போகிறார்கள். அந்த மகிமையை பார்க்க போகிறாங்க. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறாங்களே புறஜாதிகள், உங்களை ஒரு மாதிரி நினைச்சு, உங்களை பிடிக்காதவர்கள், உங்களை வெறுக்கிறவர்கள், உங்களை கேவலப்படுத்தினவர்கள், உங்களுக்கு கர்த்தர் செய்கிற மகிமையான காரியத்தை பார்க்க போகிறார்கள். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார். என் தேவனால் நான் உயருவேன். நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. நமக்கு நல்ல மியூசிக் செட்டை போன வாரம் வரைக்கும் நான் ஆசையாக இருந்தேன். ஆனால் இப்போ மியூசிக்கு ஸ்டேஜ் முழுவதும் கர்த்தர் நிரப்பி வச்சிருக்கிறார். நல்ல கேசியோ கர்த்தர் தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல பேட், இந்த சர்ச்சை நிரம்பிடும். ஒரு குட்டி இடத்த தான் பிடிச்சிருக்கு, விலை உயர்ந்த ஒரு பேட் ஆண்டவர் நமக்கு, ட்ரம் செட் அதை கர்த்தர் தந்திருக்கிறார். எலக்ட்ரிக் கிட்டார் 2 வச்சுருக்குறாங்க. வாசிக்க தான் நமக்கு ஆட்கள் தேவை. சில தம்பிமார்கள் உள்ளே உட்கார்ந்துருக்கிறீங்க.
உங்களை நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம். இந்த மியூசிக்கை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இதற்கு உதவி செய்த குடும்பங்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் மகிமைப்படுகிறதை நீங்களும் பார்க்கணும், உங்களை சுற்றியுள்ளவர்களும் பார்க்கணும். உங்களை நேசிக்கிறவர்களும் பார்ப்பாங்க, உங்களை வெறுக்கிறவர்களும் பார்க்க போறாங்க. உங்களை பிடிச்சவங்களும் பார்க்க போறாங்க, உங்களை பிடிக்காதவங்களும் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தர் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். அதை நிரூபித்து அவர் மகிமைப்பட போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் தான் இதை செய்கிறார் என்று வேதத்திலே பல இடங்களிலே கர்த்தர் தான் இதை செஞ்சார், வேற யாரும் இல்லை அப்படிங்கிற அநேக சம்பவங்கள் பைபிள் இருக்கு. நான் எத்தனை சொல்ல மாட்டேன். என்ன சொல்லிட்டு டக்குன்னு முடிச்ச எனக்கு திருப்தி இல்லை. 3 4 அப்படியெல்லாம் சொல்லாமல் நான் பிரசங்கித்து கொண்டே இருக்க போகிறேன். எப்போ முடியுதோ முடியும். ஆமே. மணி 12 1 மணி ஆனாலும் ஆகும். பின்னாடி ஆமேன் வரல. சரி, சரியான நேரத்துக்கு நாங்கள் முடிப்போம். நமக்கு 1/2 மணி நேரத்தில் இந்த பிரசங்கத்தை நான் முடிச்சிருவேன். உங்களுடைய உற்சாகத்தை பார்க்க அடிக்கடி நான் சொல்லுவேன், அந்த பேனை எடுத்தீங்கன்னா நோட்டை திறந்தீங்கனாலே எனக்கு பிரசங்கம் வேகமாக வரும். டைரி படிக்கிற பிள்ளைகள் டைரி. இன்னைக்கு காலையில் ஒரு ஐயா மனாசே புது ஆத்துமா வந்தாங்க. அவர் பையை தூக்குனேன், அழகாக இருந்துச்சு. பை தூக்குனா அவ்வளோ வெயிட், கிட்டத்தட்ட 50 கிலோ இருக்கும் போல இருக்கு. பைபிள், ஒரு பாட்டு புக்கு, ஒரு டைரி எல்லாம் உள்ள வச்சிருக்கார். அப்படி வரணும். இப்படி போட்டுக்குங்க. சரியா? ஊட்டியிலேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கொடைக்கானல்லேருந்து வந்த மாதிரி இருக்கு. ரைட். அப்படி வரணும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் போகிறத நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு பேக்கு, அதில் கொஞ்சம் குடிக்க தண்ணி, ஸ்நாக்ஸு, இன்னும் சில ஒரு பைபிள், குட்டி பைபிள், இதெல்லாம் நோட்டெல்லாம் கொடுத்து அனுப்புகிறீங்க. போன 2 நாளைக்கு முன்னாடி என் பேத்தி என்னை தூங்க விடலை. சண்டே ஸ்கூலில் நடக்கிற அச்சனையும் சொன்னான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொன்னான். அவள் சொல்லிவிட்டு விட்டுருவான்னு பார்த்தா, தாத்தா நீங்கள் ஒரு சண்டே ஸ்கூலுக்கு ஒரு நாளைக்கு வாங்க. என்ன பாருங்களேன், எங்கே என்னை இழுக்க பார்க்குறா. முதியோர் இல்லத்துக்கு கூப்பிடாம என்ன போய் சண்டே ஸ்கூலுக்கு கூப்பிட்றா. அவ கவனம் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி ஆகிலும் இந்த தாத்தாவை சண்டே ஸ்கூல் கடத்திட்டு போயிடணும்னு பார்க்குறாரு. அப்படி நம்ம சண்டே ஸ்கூல் அவ்வளோ உற்சாகமாக நடந்துட்டுருக்கு. பேக் சைடில் டீச்சர்ஸ் நமக்கு தேவை. அருமையான பெற்றோரே, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குமானால் உடனே நீங்கள் பாஸ்டமாவை சந்தித்து, சிலர் திருமணமாகி போயிட்டாங்க, சிலர் வெளிநாடு போயிட்டாங்க. ஆகவே இந்த சண்டே ஸ்கூல் நடத்த நமக்கு இன்னும் சில நல்ல சகோதர சகோதரிகள் நமக்கு தேவை. இணைந்து இந்த ஊழியத்தை செய்வோம். அவ்வளோ கதை சொன்னா, அத்தனை வசனம் சொன்னா, அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். எப்போ கதை முடிச்சான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நான் 3ஆம் வானத்துக்கு போயிட்டேன். அவள் சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குது. டிவி போடாமல் இவங்களை பேச வச்சுட்டு அந்த கதையை கேட்டே சீக்கிரம் தூங்கிடலாம். நல்லவர். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இதை செய்தார் என்பதற்கு சில அவர் தான் இதை செய்தார் என்ற வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வேகமாக என்னோட வாசியுங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசி. கவனிங்கள். நானே கர்த்தர் என்பதை, நானே ஜீவனுள்ள தேவன் என்பதை இந்த உலகம் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் எல்லா ரதங்களாலும் எல்லா போர் வீரர்களாலும் மகிமைப்படுவேன் என்றார். ஹல்லேலூயா. மோசே என்னும் ஒரு பெரிய இரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். அவன்தான் விடுதலையாக்கி கொண்டு வருகிறான்.
மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே என்னை அனுப்புறீங்க, பார்வோனிக்கிட்ட போய் நிற்க போகிறேன், அவன் யாருன்னு, நீ யார் அனுப்புனா, உங்கள் தெய்வம் யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க, போய் சொல்லுப்பான்ட்டார். ஆண்டு ரொம்ப பெருசாக சொல்லி தர மாட்டார், ஈஸியாக தான் சொல்லி தருவார். இந்த பைபிளில் ரொம்ப எவர்களையும், எந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனா அந்த முரடனாக இருந்தாலும் மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரத்தை படித்தா யாராக இருந்தாலும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள். அவங்க இருதயம் அப்படியே லகுவாக மாறிடும். அவ்வளோ எளிதாக ஆண்டவர் பிரசங்கிச்சிருக்கார், வசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். மலை பிரசங்கம், மகாத்மா காந்தி அடிகள் அவர்களை தொட்ட பகுதி இந்த 3 அதிகாரங்கள். அவருடைய அகிம்சை, என்ன அகிம்சையா என்ன, அதெல்லாம் பைபிள் மூலமாக தான் சிலதெல்லாம் அவர் கொண்டு வந்தார். அமைதலாய் போராட, அமைதலாய் இருந்து ஜெபித்து ஜெயம் பெற, இப்படி அநேக அவருடைய புஸ்தகங்களை படிக்கும்போது அவருடைய பைபிள் அந்த 3 அதிகாரங்களை வைத்து ஏராளமான புஸ்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், போய் சொல்லுப்பா, உன் கடவுள் யார் என்று கேட்டால் நீ இப்படி சொல்லணும்னு சொல்லி அனுப்புகிறார். அதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததை அவன் போய் சொல்லுகிறான். ஒரு அடையாளத்தோடு வந்து நிற்கிறான். பார்வோனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். பார்வோன் சொல்லுகிறான், நான் தான் இங்கே கடவுள், இந்த எகிப்துக்கே நான் தான் இங்கே கடவுள், இங்கு நான் வச்சது தான் நடக்கும், என் சட்டம்தான். சிலர் சொல்லுவாங்கள்ல, நான் சொல்கிறது தான். வீட்டில் அப்படி இருப்பாங்கள்ல, உங்கள் வேலை செய்கிற இடத்துல சிலர் இருப்பாங்க பாருங்கள், உங்களுக்கு மேல் அதிகாரிகள், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நான் பேசுகிறதா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பார்வோன் சொல்கிறான். என் அனுமதி இல்லாமல் நீ ஒன்றும் செய்ய முடியாது, யார் இந்த தேசத்திலே கை அசைக்க முடியாது. ஏன் இந்த பார்வோன் இப்படி சொல்லுகிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வலிமையாக இருந்தார்கள். அவர்களுக்கு இருக்கிற பலன் யாருக்குமே இல்லை. பைபிள் அவர்களை வர்ணிக்கிறது, என்ன மிருகம்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். என்ன பலன்? சொல்லும் போது அந்த பலன் உங்க மேல் இறங்கும். ரொம்ப வீக் தான். சாம்பாஸ் எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார், ஒரு சேர் இருக்கு, அது இப்படி திரும்பினா திரும்பும், இப்படி திரும்பினா திரும்பும், இங்கே உட்காந்துக்கிட்டே நம்ம பேசலாம், உங்களுக்கு பார்த்தா தெரியாது, நாங்கள் நின்றுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வாங்கித்தர 2-3 வருஷமாக பிரயாசப்படுறார். எனக்கு ஆசை தான். வெள்ளிக்கிழமை ட்ரையல் பண்ணேன், வெள்ளிக்கிழமை ஜபத்தில். பார்த்தீங்களாம்மா? பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, நல்லா இருந்துச்சு. அதனால் இப்போது நம்ம ஒன்றும் அவ்வளோ வயசு ஆகலை, ஆனாலும் நம்ம இளைய தலைமுறைக்கு வாய்ப்புகளை கொடுத்து நம்ம அடுத்த கட்ட ஊழியத்துக்கு நம்ம ரெடி ஆகிட்டுருக்குறோம். அவன் அப்படி உங்களை வரவங்களை ஆசீர்வதிக்க, தாத்தாமார்கள்லாம் பாட்டிமார்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க, அவங்கள ஆசீர்வதிக்க எங்களை வச்சுருக்கிறார். ஒரு நாள் வரும், அந்த நேரம் உட்கார்ந்து பேசலாம். ஆமாம், ஒரு பாஸ்டர் அப்படி தான் சொன்னாராம், நான் இன்றைக்கு நான் உட்கார்ந்து கொண்டு பேச ஆயத்தமாய் வந்திருக்கிறேன், நீங்களாம் ஆயத்தமான விசுவாசிகள்லாம் சொன்னாங்க, நாங்கள் படுத்து கொண்டு கேட்குறோம், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சரி, அதனால் நிற்க கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். இன்னும் 5 ஆராதனை நிற்கவும் பலன் தந்திருக்கிறார். இன்னும் பேச கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். ஏன்னா நம்ம ஜனங்க அப்பப்போ வீட்டிலேருந்தே தயார் பண்ணி என்னென்னமோ கொண்டு வராங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா இங்கே அண்டா கஜம் அபுகா கஜங்கிற மாதிரி இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற அற்புத அதிசயங்களெல்லாம் ஒரு நாள் வர்ணிக்கிறேன். அவங்க வீட்டிலேருந்து விதவித டேஸ்ட்டு. அந்த ஆவின் பலன் மாத்திரம் இல்லை, எங்கள் பாஸ்டர் நிற்கணுங்கிறதுக்காகவே அவங்க தயார் பண்ணிட்டு கொண்டு வராங்க. ஒவ்வொரு குடும்பத்தார் 7 மணிக்கு ஒரு 5 மணிக்கு ஒரு அம்மா. ஆமாம், ஸ்தோத்திரம். அதனால் அடுத்த வாரம் லைனாக கொண்டு வந்துடாதீங்க, நான் ஏஜி டீ கடை வைக்க வேண்டியதாயிரும். சந்தோஷம். உங்களுடைய அன்புக்காக நன்றி. ஆகவே யாத்திராங்க 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திறந்து கொள்ளுங்கள். ஜனங்க பெருகிக்கொண்டே போகிறாங்க. உங்களுடைய வலிமை, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், நல்ல வேலை செய்கிறாங்க, உழைக்கிறாங்க, உட்கார்ந்து எந்திரிக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் நல்ல வேலை செய்யணும், நல்ல ரத்தம் இருக்கிற வரைக்கும் ஓடி ஆடி வேலை செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், இளம் வயதிலே நுகம் சுமப்பது
நல்லது. அப்படின்னா கஷ்டப்படணும், இளம் வயசுல கஷ்டப்படணும். நாங்கள் இளம் வயசுல நானும் பாசமாக கஷ்டப்பட்டோம். இப்போ அந்த நிலைமைக்கு கர்த்தர் எங்கள் உடம்பை வச்சிருக்கிறார். ஆகவே சொங்கிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், சோம்பேறிகளை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆகவே தேவ பிள்ளைகள் கடினமாக உழைக்கணும். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பட்டணத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். நல்ல வேலை செய்யணும். நல்ல ஸ்தோத்திரம். யோசேப்பு பண்டகசாலையில் சேர்த்து வச்சது போல சேமிப்பு இருக்கணும். உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறேன். எங்கள் ஜனங்களை திருப்தியாக நடத்துங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, மீதம் எடுக்க வைங்க ஆண்டவரே. ஒரு அண்டா எடுத்து மீதம் எடுக்க வைங்க ஆண்டவரே, பிறருக்கு கொடுக்க வைங்க ஆண்டவரே. இந்த நாளில் பாஸ் ஆக கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நாங்கள் இந்த நாளில் பாஸ் ஆயிட்டோம். நாங்கள் இதுலேருந்து தான் ஆரம்பத்துலேருந்து இருந்து தான் வந்தோம். கர்த்தர் பாஸ் பண்ண வச்சுட்டார். நேரம் ஓடிட்டுருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே அவங்க பெருகிறத, அவங்க வலிமையை பார்க்குறான். என்ன பலன் இருக்காமோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? என்ன பலன்? காண்டா மிருகம். பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருக்கீங்க? சரி. ஒருத்தர் சொல்கிறாரு, அது குட்டி போடும்போது அந்த காண்டாமிருக வயிற்றுலேருந்து அந்த குட்டி கீழே துள்ளி குதிச்சு ஓடிடுமா. குழந்தை வயிற்றுலேருந்து பிறந்தோன்னே ஓடுமா. அந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு இந்த நாட்களில் தாய்மார்களுக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் திருப்பூர் கொள்ளாது, உலகமே கொள்ளாது. பிறந்தோன்னே ஓடுச்சுன்னா ஆண்டு அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார். அது அப்படி குதிச்சு ஓடுமா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் பார்த்தனால அவனுக்கு, இவன் யார் என்றால் இந்த பார்வோன் யோசேப்பை அறியாத ஒரு புது பார்வோன். இந்த பார்வோன் இதற்கு முன்பாக எகிப்தியரை காக்க ரட்சிக்க குறிப்பிட்ட ஒரு நாளிலே எகிப்தில் ஒருவன் இருந்தான். அவனை அறியாத பார்வோன் இவன். இன்றைக்கு எகிப்து என்பது மேப்ல வருதுன்னா இதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஒருவர் இருக்கிறார். அது அந்த பார்வோனுக்கு தெரியல. எகிப்து வல்லரசு நாடா இருக்கிறது. இதுக்கு பேக் போன், இதுக்கு பேக் சைடா இருந்து செயல்பட்டவர் ஒரு காலத்தில் இருந்தார். அவர் யாருன்னா யோசேப்பு. அவர் இல்லைன்னா அந்த எகிப்தே இல்லை, பஞ்சத்தில் அழிந்திருக்கும், தேசமே அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கு உங்கள் ஏரியாவில் கர்த்தர் அந்த ஏரியாவை ஆசீர்வதிக்க காரணம் உங்கள் மூலமாக. அடிக்கடி சில வீட்டை ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபிப்பேன், தாவீதின் நிமித்தம், யோசேப்பின் நிமித்தம் அப்படின்லாம் வார்த்தை வரும். நான் சொல்கிறேன், உங்கள் நிமித்தம் உங்கள் பிஸ்னஸை, உங்கள் சொந்தக்காரர்களை, உங்கள் கணவனை, பிள்ளைகளை, உங்கள் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே. உங்கள் நிமித்தம் இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் நிமித்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல யோசேப்பை இந்த பார்வோன் மறந்து போனான். ஒரு காலத்தில் பஞ்சத்தில் அந்த எகிப்து அழிந்து போயிருக்கும். அழிந்து போகாதபடிக்கு இன்றைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யோசேப் என்பதை தெரியாமல் போனான். இன்றைக்கும் இருக்கிற இந்த உலக அதிசயங்களில் ஒன்று எகிப்து. இன்றைக்கு எல்லா விஞ்ஞானிகளும் பெரிய பெரிய நாட்டு தலைவர்களும் எகிப்துக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. பிரபல்யமாய் பேசப்படுகிற ஒரு தேசம் எகிப்து. இந்த எகிப்து தேசம் இருப்பதற்கு, எல்லா ஜனங்களும் பார்ப்பதற்கு யோசேப்பு ஒரு காரணமாய் இருந்தார் என்பதை பார்வோனுக்கு தெரியாது. யோசேப்பை தெரியாத ஒரு பார்வோன். 70 பேராய் புறப்பட்டு போனார்கள் எகிப்துக்கு. இப்போ அவர்கள் எவ்வளவு ஆயிட்டாங்க? 30 லட்சம் பெருகிட்டாங்க. அதனால இதை பார்த்த பார்வோன் பயந்து போய், நமக்கு, அதாவது இவர்களுக்கு நமக்கு எதிராக இவங்க எழும்பிடக்கூடாது, இவங்க நமக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி அவர்களை ஒடுக்கினான், அவர்களை உபத்திரவப்படுத்தினான், அவர்களை அடிமை போல வேலை வாங்கினான்.
ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையும் கொலை செய்தான். இதுதான் பார்வோனுடைய சதி எண்ணம். ஆகவே அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள், கூக்குரலிட ஆரம்பித்தார்கள், ஆண்டவரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள். அதனால்தான் ஆண்டவர் மோசேயை கர்த்தர் அனுப்புகிறார். நான் யார் என்பதை காட்டுவதற்காகவே மோசேயை அனுப்புகிறார். யாரும் செய்ய முடியாததை செய்து நான் மகிமைப்படுவேன் என்பதை காட்டுவதற்காகவே இன்றைக்கு கர்த்தர் ஏசாயா 49:3 உங்களுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு மோசேயை அனுப்பினார், இன்றைக்கு வார்த்தையை அனுப்புகிறார் உங்களுக்கு. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. நம்ம ஒரு பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறோம். பெந்தகோஸ்து சபை தான் அல்லேலூயா சொல்லணுன்ட்டு நம்ம இதெல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கு ஆர்சி சர்ச்சிலையும் சிஎஸ்ஐ சபையிலும் டிஎல்சி சபையிலும் அவங்க நல்ல கரங்களை தட்டி உயர்த்தி ஆராதிக்கிறார்கள். அன்றைக்கி பெந்தகோஸ்து சபை டவுன் ஆகிட்டு போகிட்டு இருக்கு. அந்த நிலைமைக்கு நம்முடைய சபை போயிடக்கூடாது. ஆகவே நான் ஜீவனுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன், அவர்களுக்கு தேவனாயிருக்க என்பதை பார்வோனுக்கு காட்டும்படியாக அவனே வாய் திறந்து கேட்குறான். அதனால தான் ஆண்டவர் 10 வாதைகளை, யாரு பணி, எந்த தெய்வம் உன்னை அனுப்பிச்சு, எந்த கடவுள் அனுப்பிச்சு அப்படி கேட்ட உடனே தான் ஆண்டவர் 10 வாதையை அனுப்பினார். ஏற்கனவே ஒரு முறை பிரசங்கித்திருக்கிறேன். இந்த முதல் வாதையிலிருந்து அப்படியே வந்து 10வது வாதையில தான் கையெழுத்து கும்பிட்டுட்டு போயிட்டு வாங்க, சீக்கிரம் போ, அப்படி உங்க இஷ்டத்துக்கு போங்க, உங்க தெய்வத்தை நல்லா போய் வணங்குங்க, சீக்கிரம் இடத்தை காலி பண்ணா போதும், போதுமட சாமி அப்படின்னு போங்கடான்னு கழுத்தை பிடிச்சி தள்ளுற அளவுக்கு கையெடுத்து கும்பிட்றான். அப்போ நான் நினச்சேன், என்ன போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த 10வது வாதையை முதல்ல செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. சொன்னா சொல்லியோ, இந்த 10வது வாதையை இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் செய்யணுமா ஆண்டவர்? அது ஏற்கனவே முதல் வாதையா செஞ்சிருந்தா, தலைப்பிள்ளை சங்காரத்தை முதலே செஞ்சிருந்தா அப்பவே விட்டுருப்பானே. இத்தனை உபத்திரம் வருமா, போராட்டம் வருமா? நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற செய்கிறேங்கிறார். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இத்தனை வருடம் ஆயிடுச்சு, என் குடும்பம் இப்படியே சரிஞ்சுக்கிட்டு போகுது, பலவீனம் ஆகிட்டே போகிறேனே, இன்னும் என்ன ஆயிரும் அப்படின்லாம் நம்ம கலங்கி இருக்கிறோம். தேவ பிள்ளை, அந்த 9 வாதையை கர்த்தர் அனுமதிப்பதற்கு காரணம் ஒரு வாய்ப்பு. இந்த முறையாவது மனம் திரும்புப்பா சகோதரி, இந்த முறையாவது மனம் திரும்பு. வாலிப தம்பி தங்கச்சி, இதை ஒரு உனக்கு வாய்ப்பாக தரேன், இந்த முறையாவது மனம் திரும்பி என்கிட்ட ஓடி வா என்று இந்த 9 பார்வோனை பார்த்து நீ மனம் திரும்பு. உனக்கு அதாவது உனக்கு ஒரு, அது என்னது சொல்லலாம், வாய்ப்புன்னு சொல்கிறத விட ஒரு தருணம், ஒரு சந்தர்ப்பம். ஆண்டவர் உங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்களை தந்துட்டார், அநேக வாய்ப்புகள். ஆயுசுனால பர்த்டே வரும்போதெல்லாம் நான் அதை நினைப்பேன். ஆண்டவர் தவணையின் ஆண்டு, சொல்லுங்க. போன வருஷமே என்னை வெட்டி போட்டிருக்கணும், ஆண்டவர் கனி கொடுக்கல, ஆண்டவர் பிரியமா இல்லை, ஏதோ பாவம் செய்கிறேன் அப்படின்னு அப்போவே வெட்டி போட்டுக்கணும், இந்த ஆகாது இந்த மரம். ஆனால் மீண்டும் ஆண்டவர் இந்த மரத்தை கொத்தி எரு போட்டு இருக்கட்டும். இந்த வருஷம் 2025 இந்த மரம் இந்த அழகான மரங்கள்லாம் இருக்கட்டும். கொரோனா வந்தப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, ஆனால் உங்களெல்லாம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளெல்லாம் வச்சிருக்கிறார். நம்ம அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களா, பக்தி உள்ளவர்களா? இல்லை. நம்ம பக்தியை பார்த்து நம்மளை உயிரோட வைக்கல, நமக்காக யாரோ ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள், உங்கள் குடும்பத்துக்காக யாரோ ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே தவணையின் வருடம், பிறந்த நாள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் தவணையாக உங்களுக்கு ஒரு வருடத்தை தரார். இந்த வருடமாவது கனி கொடுத்துருப்பா, இந்த வருடமாவது என்னை மகிமைப்படுத்திருப்பா, என்னை விட்டு தூரம் போகாத, நீ எங்கே போனாலும் ஒன்றும் நடக்காது, என்கிட்ட வந்து தான் ஆகணும், என்னிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு வெறும் வசனத்தை மாத்திரம் சொல்லக்கூடாது. உங்கள் முன்னாடி எது வச்சாலும் ஜெபம் பண்ணி என்னிடத்தில் வருகிறதை, அப்படி சாப்பிட்றீங்களா? கத்திரிக்காய் ஆகாது, பூண்டு ஆகாது, கருவேப்பிலை ஆகாது, அப்படி ஒதுக்கக்கூடாது. என்னிடத்தில் வருகிறதை அப்படி போய் இப்போ வீட்டில் சாப்பிட போகிறீங்க. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கவனிங்க. ஆமாம், அது சிலதை மாத்திரம் எனக்கு ஆகாதுன்னு ஒதுக்கி வைப்பாங்க. நம்ம ஆண்டுடைய பிள்ளைக எல்லாத்தையும் அடித்து பொசிக்கணும், எல்லாம் நமக்காக கர்த்தர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே 10 வாதைகள்னா வாய்ப்பு தான். வேலையை செஞ்ச உடனே கதவை ஆண்டவர் அடைக்கல, திறந்துதான் இருந்துச்சு. வாய்ப்புகள், தருணங்கள். அப்புறம் ஆண்டவரே
அடைச்ச பின்னாடி நீங்கள் என்ன கற்றுனாலும், எவ்வளோ உபவாசம் இருந்தாலும், பைபிளாக அப்படியே படித்து ஆவியில் நிரம்பினாலும் கதவு திறக்கப்படாது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, ஒரு சமயம் வரும். மன்னிங்க ஆண்டவரேனாலும் மன்னிக்க மாட்டார். இது தேவன் தருகிற சந்தர்ப்பம், வாய்ப்பு. ஆமே. 10 வாதைகள் அனுப்புகிறேன்ப்பா, மாறுன்னு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்குறார். மாற மாட்டேங்கிறான் பார்வோன். ஸ்தோத்திரம். அப்பொழுது அதில் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்குள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் அங்கே காண்பித்து கொடுக்கிறார். வாதைகள் வந்துச்சு, ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு வரல. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கும் உலக மக்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டப் போகிறார். ஆமென். நீங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு வித்தியாசமா ஒரு குடும்பமாக உங்களை வைக்க போகிறார். எல்லாரோட அந்த குடும்பம் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த குடும்பம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அந்த குடும்பத்தில் ஏதோ சக்தி இருக்குது, அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஒருத்தர் தானே வேலைக்கு போகிறாங்க, அது என்ன இப்படி பொருள் வாங்குறாங்கன்னு பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை சுற்றிலும் ஜனங்களை பார்க்க வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே கடைசி பிள்ளை சங்காரம். இப்போ கையெடுத்து அவன் கும்பிடுகிறான், தயவு செய்து நாட்டை விட்டு ஓடிடுங்க, போய்விடுங்கள் என்றான். தயவு செய்து இடத்தை காலி பண்ணுங்கிறான் பார்வோன். எப்படி ஆகிலும் அவனுடைய எண்ணமெல்லாம் போன்னு சொன்னாலும் பிசாசு அப்படி தான் சொல்லுவான். சர்ச்சுக்கு போ, யான்ஸ் எடுக்காத. சர்ச்சுக்கு போ, பைபிள் எடுத்துகிட்டு போகாத. யாரெல்லாம் அது கீழ்ப்படிந்து வந்தீங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. யாருமே இல்லை. சந்தோஷம். சர்ச்சுக்கு போ, கைத்தட்டும் போது கையை கட்டிக்க. சர்ச்சுக்கு போ, பிரசங்க நேரத்தில் தூங்கிரு. ஆராதனைக்கு போ, காணிக்க போடுற நேரத்தில் நைஸாக வெளியே போயிரு. இது அவன் பார்வோனின் தந்திரங்கள். ஃபோன், தேவையில்லாத ஃபோன்லாம் அனுப்புவான் பார்வோன். ஞாயிற்றுக்கிழமை அவசர ஃபோன் மாத்திரம் தயவு செய்து எடுங்கள். அவசியம் இல்லாததை கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்குன்னு ஆசீர்வாதம்னு ஒரு நாள் சொல்ல போகிறேன், பெரிய பட்டியல். நீங்கள் பெரிய விபச்சார வேசித்தனம் கொலை பண்ணல, ஆனால் ஆலயத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்கும்போது செல்ஃபோனுக்கு மரியாதை கொடுத்து அதை எவனோ கிறுக்க பண்ணுறான், கூப்பிட்றான், தடை பண்ணுறான், புரியாமல் அதை எடுத்துகிட்டு வெளியே போகிறீங்க பாருங்கள். ஆண்டவர் அவமதிக்கிறீங்க பாருங்கள். அது ஒரு பெரிய பாவம். நமக்கு கணக்கில் என்ன பாவம்? அவன் கொள்ளையடிச்ச பாவம், விபச்சாரம் பண்ண பாவம், திருடுனா பாவம், கொலை பண்ணா பாவம். இதை தான் நம்ம மைண்டில் வச்சுருக்கிறோம். ஆண்டுடைய பார்வையில் பாவம் பாவம் தான். பெரிய பாவம் சின்ன பாவம்னு ஆண்டவர் பிரிக்கலை. அவிசுவாசம் பாவம்தான், கீழ்ப்படியாமை பாவம்தான். ஆகவே ஆண்டுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம். பார்வோனை போல கடினப்படுத்தாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இவன் அனுப்புகிறான், ஆனால் மனசளவில் அனுப்பலை. ஏன்னா சொல்லுவாங்கள்ல, மாப்பிள்ளை போன மாதிரியே அப்படின்னு உலகத்தில் பேசுவாங்கள்ல, மாப்பிள்ளை போன மாதிரியே திரும்பி வரும்னு. அந்த மாதிரி இவங்க திரும்பி வந்துடுவாங்கன்னு அவன் கற்பனை. ஆனால் திரும்பி வர வாய்ப்பே கிடையாது என்று அவனுக்கு தெரியல. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டுகிட்ட வந்துட்டோம், நம்ம திரும்பி மறுபடியும் அங்கே வருவோன்னு அவன் பிளான் போட்டிருக்கிறான். அவன் அவனுக்கு தெரியல. நம்ம ஜீவனுள்ள ஆண்டுகிட்ட வந்துட்டோம், மகிமையுள்ள தேவனிடத்தில் வந்துட்டோம், திரும்பி போகக்கூடாது. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. விசுவாசத்தில் அடியெடுத்து வைத்த நீங்கள் ஒரு நாளும் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. முன்னோக்கே நான் கண்டுபிடிச்சிட்டீங்க. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, சிங்கம் என் பின்னே. பின்னோக்கே நான். தீர்மானத்தோடு பாடுங்கள், ஜெபத்தோடு பாடுங்கள். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்படக்கூடிய சில பாத்திரங்களை நான் இங்கே பார்க்கிறேன். உங்கள் மேல் ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த பிள்ளைகள் பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இதே பட்டணத்தில் கர்த்தர் பயன்படுத்த போகிறார்.
ஓ ஹalleluya. அப்படிப்பட்ட பிள்ளைகளே, உங்களை பின்வாங்க வைக்க சில சதி எண்ணம் பார்வோன் நினைக்கிறான். நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நான் ஒரு நாளும் பார்வோனே உன்னை நம்பி நான் வரமாட்டேன். ஆமென். கர்த்தரை நம்பி முன்னாடி வாங்க. சிலுவையை பார்த்து, இயேசுவை பார்த்து ஓடி வாங்க. பின்னோக்கே நான். இது ஒரு அருமையான ஜெப பாடல். அவனுக்கு தெரியும், அவர்களை விட்டு விட்டோம் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை என்றால் நாம் சொகுசாக வாழ முடியாது. அவன் சொகுசா வாழ்ந்து பழகிட்டான். சிலர் பாருங்க, நம்மளை வச்சு சொகுசா வாழ பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம இல்லைன்னா அவங்க சொகுசா இருக்க முடியாது. இந்த பார்வோன் பார்க்குறான். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுப்பிட்டாலும் அவன் மனசில் என்னன்னா, இவங்க இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் சொகுசாக இருக்கலாம், இல்லை நம்ம தான் கடினம் பண்ணணும், நம்ம தான் வேலை செய்யணும் என்பது அவனுடைய எண்ணம். மீண்டும் அவர்களை நமக்கு அடிமையாய் கொண்டு வரணும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. இந்த எண்ணத்தை கொடுத்தவரே கர்த்தர். ஒரு மாதிரி இருக்குல்ல இதை கேட்டா? அதனால தான் வசனம் படிச்சிங்க, போடுங்க. ஏசாயா 49:3. கர்த்தரே முதல்ல அவன் கடினப்படுத்தினான், இப்போ கர்த்தரே கடினப்படுத்துகிறாராம். சரி, இந்த வசனம் இல்லை, யாத்திராகமம் 14:4. சாரி, ஆண்டவரே இருதயத்தை கடினப்படுத்தினார். இருதயத்தை கடினப்படுத்துகிறார். இப்ப சொல்றான், தொடர்வேன், பிடிப்பேன், அழிப்பேன். பார்வோன் என்ன சொல்றான்? தொடர்வேன். இன்றைக்கு பிசாசு உங்களை பார்த்து சொல்றான், நான் இந்த குடும்பத்தை தொடர்வேன், பிடிப்பேன், அழிப்பேன். இந்த சபை, ஏஜி சபையை தொடர்வேன், பிடிப்பேன், அழிப்பேன். அவன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான், சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ சொல்லலாம், ஆனால் நீ என்னதான் சொன்னாலும் ஆண்டவர் தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் மகிமைப்பட இந்த நாட்களில் அவர் கிரியை செய்திருக்கிறார். ஆமென். யோசித்து பாருங்கள், வீடு முழுவதும் ஒரு அழுக்குரல், பிள்ளைகள் பறிகொடுத்து மார்பில் அடித்து கொண்டு ஒரே புலம்பல். எல்லா வீட்டிலும் மரணம். ஒரு வீட்டில் மரணம் இருந்தால் பரவாயில்ல, எல்லா வீட்டிலும் மரணம். இப்போ யாராவது சண்டை போட முயற்சிப்பார்களா? மனசு வருமா? உங்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு, ஏதோ துக்கம் நடந்துருச்சு, இந்த நேரத்தில் எங்காவது போய் சண்டை போடணும் என்ன வருமா? நம்ம வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருப்போம். அந்த மன அளவில் உடம்பில் தெம்பே இருக்காது. இப்படி ஒரு துக்க செய்தி நடந்துருச்சே குடும்பத்தில்னு. இப்போ யார் சண்டைக்கு போவா? யாருக்கு போராட வேண்டிய மனநிலைமை இருக்கும்? ஒருவருக்கும் வராது. ஆனால் கர்த்தரே இதை உருவாக்குறார். அவன் அவ்வளோ உடைஞ்சி இருக்கிறான். அரண்மனையிலையும் ஒரு சாவு, ஒரு ஏழை கிராமத்திலையும் ஒரு சாவு, மரணம் எங்கே பார்த்தாலும் ஓலம். அப்போ எல்லாரும் எப்படி எழும்புவார்கள்? ஆனாலும் கர்த்தர் அவனை கடினப்படுத்தி எழுப்புறார். பார்வோன் அங்கே சொல்லி, பார்வோன் ஆனாலும், அவன் சேனையானாலும், அவன் ரதங்கள் ஆனாலும், குதிரை வீரர் ஆனாலும் நான் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. நான் மகிமைப்படுவேன். ஏதோ 10வது வாதை கொடுத்ததினால் மாத்திரமல்ல, இனி ஜென்ம காலமெல்லாம் இஸ்ரவேலின் ஜனங்களை யாரும் தொட முடியாது என்று கர்த்தர் நிரூபித்து காட்ட அவனை கடினப்படுத்தினார். உங்கள் வீட்டில் சிலரை கடினப்படுத்துகிறாரா? பயங்கரமாக இருக்காங்களா? ஆண்டு தான் அதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் யாருக்கும் நடக்காத சில அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. அன்றைக்கு பார்வோன் என்றால் நம்பர் 1. எகிப்து சாம்ராஜ்யம் என்று சொன்னால் அன்றைக்கு நம்பர் 1 வல்லரசு நாடு. அவர்களை மீறி எங்கேயும் போக முடியாது, அவர்களுக்கு தெரியாமல் எதையும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர், ஓ ஸ்தோத்திரம், பார்வோனே உன்னையும் மீறி, ஆமென், ஜனங்களை நான் கொண்டு வரேன் பாருன்னு சொல்லி அவர்களை விடுவித்து கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. உன் அதிகாரத்தை தாழ்த்தி என் பிள்ளைகளுக்கு வெற்றி கொடியை நான் உயர்த்தி விடுவேன் பாரு அப்படின்னு வெளியே கொண்டு வந்தார். சத்துரு கீழே தாழ்த்தப்படுவான், உங்களை கர்த்தர் ஜெயக்கொடியாய் மாற்றப் போகிறார். அது மாத்திரமல்ல, உன் சாம்ராஜ்யம் வாழ்க்கையிலே தலையெடுக்க கூடாது. எகிப்து சாம்ராஜ்யம், எகிப்தின் சேனை என்று ஒரு யாருமே இதுவா இனி பேசக்கூடாது. இன்று கண்ட எகிப்தியனை எப்போ பார்க்கவே முடியாது என்று அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். நான் இப்போ சொல்றேன், ஆண்டவர்களில் மகிமைப்பட வேண்டுமானால் பார்வோனை போன்ற இருக்கிற எதிர்ப்புகளை கொடுக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, வேற கம்பெனியில் எந்த ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். அத்தனை பேரையும்
பிரதானமான 600 ரதங்களையும் செங்கடலிலே அவர்களை அழித்து போட்டார். சொல்லுங்க. இப்பொழுது நான் தேவன் என்பதை நிரூபித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இதை செய்தது யார்? கர்த்தர் தான். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள், உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று கொண்டு பாருங்கள். நல்லா உங்களை மறுபடியும் சொல்றேன், முடிக்க போறேன், கவனிங்க. நீ ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களிலே மகிமையான காரியத்தை செய்யறத நீங்க நின்றுட்டு பார்க்க போறீங்க. உங்களோட இருக்கிற மற்றவங்க பார்க்க போறாங்க. நின்று கொண்டு பாருங்கள். நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரை ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரையிலிருந்து மேலே, அதாவது செங்கடலிலிருந்து கரைக்கு கொண்டு வந்துட்டார். நின்று வேடிக்கை பாருன்ட்டார். அதுக்கு ஒரே காரணம், கர்த்தரை துதித்தார்கள். துதிச்சிங்கன்னா கர்த்தர் கரை சேர்த்துவார். இப்பொழுது கடன் என்ற கடலில் மூழ்கி இருக்கிறீர்களா? சமாதான உளைச்சல், வேதனை, பாவ வாழ்க்கை என்ற கடலில் மூழ்கி இருக்கிறீர்களா? கர்த்தர் கரையில் கொண்டு வந்து நிறுத்துவார். நிறுத்தி வேடிக்கை பாருப்பா. உனக்கு பாவத்துக்கு காரணமாயிருந்த, உன் வேதனை காரணமாயிருந்த, பிரச்சனை காரணமாயிருந்த அந்த ரதம் எப்படி வருது, பார்வோன் எப்படி வரான், வரும்போது எப்படி வந்திருப்பான்? நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போகிறாங்க? சில பிள்ளைங்க அப்படி கம்பீரமாக போவாங்க, வரும்போது ஒரு மாதிரி வருவாங்க. சினிமாவுக்கு போகிறவங்க எப்படி போகிறாங்க? ஹாய், சந்தோஷம், ஓ சோத்த, நம்ம விஜய். எனக்கு சீக்கடிக்க வராது. ஆமாம், நம்ம சர்ச்சில் ஒரு விஜய் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் அவரை திடீர்னு பார்த்தோன்னா, விஜய் எனக்கு இவ்வளோ தசமாக அனுப்பியிருக்கிறாரேன்னு பார்த்தேன். அப்படியே இருக்கு, உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. ஸ்தோத்திரம். அது யாரும் கேட்காதீங்க. ரைட். என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்வான் அப்படி வரான், வேடிக்கை பார்க்க வைக்கிறார். வருவான். உங்களுக்கு எதிராக சில இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. வீரப்பா இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க, பயமாக தான் இருக்கும். அப்படி வரான் பார்வோன். கொஞ்ச நேரத்தில் இப்படி வரான். நல்லா நடக்கிறவன் தள்ளாடுறான்னா எப்படி? யார் தள்ளாடுவா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிராந்தி கடை இருக்குது. ஆகவே நிறைய பேர் அப்படி போயிட்டு எங்கள் வீட்டு வழியாக தான் வருவாங்க. எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் கீழே விழமாட்டாங்க பாருங்க, விழுற மாதிரி போவாங்க. அப்படி கரெக்டாக அவன் வீடு போய் சேர்ந்துடுறான். கரெக்டாக வீடு போய் சேர்ந்துடுறான். ஆனால் வீடு போய் என்ன கேட்குறான், நீ மனைவி என் மனைவி தானா அப்படி கேட்குறான்னு என்னமோ தெரில. நல்லாடிட்டு போய் சேர்ந்துடுறான். எப்படி இப்போ இப்படி ஆரம்பித்து போனவன் பார்வோன் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற பார்வோனை கர்த்தர் தள்ளாட வைப்பார். ஏனென்றால் மெயின் முற்றுப்புள்ளி வைப்பான்னு சொன்னல, மெயினை கழட்டி விட்டுட்டார். மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டார். என்ன கழட்டி விட்டார்? ரதத்தை டயரை கழட்டிட்டார். டயர் கழண்டா என்ன ஆகும்? வண்டி, கார், 2 வீலர், ஒரு டயர் கழண்டு போனால் என்ன ஆகும் பிரதர்? ஒரு மாதிரி போகும். வண்டி பஞ்சர் ஆயிட்டா, அன்றைக்கு ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு டமால் வெடிச்சது. தூங்கினவங்க எழுமனதுக்காய் ஸ்தோத்திரம். வெடிச்ச உடனே வண்டி தாறுமாறாக போகுது. நல்ல வேளை கீழே விழுகலை. லாரி பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் பஞ்சர் பண்ணிடுவார். பார்வோனே, தேவ பிள்ளைக்கு விரோதமாக, ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாக, எனக்கு பக்தியுள்ள ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின டயரை கழட்டிடுவேன். அதை நின்று நம்ம பார்க்க போகிறோம். நல்லா வந்தவையும் தடுமாறிட்டு போகிறான். மூழ்கடிச்சிட்டார். சத்துருக்களை மூழ்கடித்து ஆண்டவர் உங்களை ஜெயம் கொடியேற்ற உங்கள் வாயிலே துதியை தந்து பாட வைக்க போகிறார். பாட்டு பாடுறான் கரையிலிருந்து, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன். சொல்லுங்க, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து. கரையிலிருந்து பாடுகிறார்கள். அந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறேன். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் இனி பாட துதிக்க வைக்க போகிறார். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வெட்கப்படுத்தவில்லை, தனைக்குழிய விடவில்லை, விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்காதவர்னு ஒரு பாட்டு இருக்கு, முடிஞ்சா போடுங்க, அதை பாடுவோம். காணிக்கை நேரம். ஸ்தோத்திரம். வேகமாக காணிக்கை எடுங்கள். கூட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உள்ளே போக வேண்டாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ.
இதான் பாடின பாடலாம். இதுதான் இது ஒரு பாடல். ஓ க்ளோரி. காணிக்கை எடுத்துட்டு காணிக்கை போட்டவர்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. நான் தடுமாறும் போது என்னை பாதை காட்டினீ, நான் போது என்னை தூக்கி, எஸ் ஆமென். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, நான் முடியாத போது என்னை தூக்கி என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், நான் பாவம் செய்த போது என்னை உம்மை நோகடித்த போது கிருபையால் மன்னித்தீர். நான் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. ஹல்லேலூயா. விட்டு ஆமென். கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரீரே. மறந்துடாதீங்க, நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டி சத்துருவை சங்கரித்து உங்களுக்கு ஜெயம் கொடுத்து ஆண்டவர் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை உங்கள் மூலமாய் மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்த சத்துருக்களை சங்கரித்து, அப்படின்னா பிடரி உங்க கையில கொடுக்க போகிறார். உங்க கையில பிடரி, சத்துருவின் பிடரி உங்க கையில கொடுக்க போகிறார். ஆமென். உங்களை வேடிக்கை பார்க்க வைக்க போறார். அவன் தடுமாறுகிறத, அவன் அழிக்கப்படுகிறத உங்களுக்கு ஜெயம் கொடுத்து தம் நாமத்தை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் மகிமைப்படுங்க. சொல்லுங்க எல்லாரும், எங்க வாழ்க்கையில நீர் மகிமைப்படுங்கப்பா. எங்க பிசினஸ்ல நீர் மகிமைப்படுங்க. எங்க ஊழியத்திலே மகிமைப்படுங்கப்பா. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. இந்த அன்பின் காணிக்கை தசம பாகங்களை உம்முடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து பல ஆயிரங்களாய் பெருக பண்ணும். பிரயாணங்கள், ஸ்கூல் படிப்பு காரியங்கள், ஸ்கூல் ஆரம்பித்திருக்கிறது, ஃபீஸ் கட்ட வேண்டும், காலேஜில் ஆண்டவரே போய் சேர வேண்டும், எந்த காலேஜ் போகணும் தடுமாறி கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாதை காட்டுவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற பார்வோன், எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோன் கையிலிருந்து நீர் எங்களை விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இதை நீரே செய்தீர் என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். குடும்பத்தில் இருக்கிற அடிமைத்தன கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும். இருக்கிற ஏரியாவிலே இவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுங்க. ஒரு நாளும் தலைகுனிய விடாதீங்கப்பா. நிலைநாட்டுங்க ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையிலே கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி, மாஸ்க் போட்டுட்டு வந்தவங்களுக்கு நன்றி. தொடருங்கள். மாஸ்க் போடுவது நல்லது.